ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாக் இன் வித் மீ. இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறது போயா பை mm1+ அப்படிங்கிற மைக்கு. ஸோ நம்ம இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எந்த பாக்ஸிங்கும் இல்லாமல், ரேப்பிங் எதுவும் இல்லாமல், ஸோ சிம்பிளாக தான் வந்திருக்கு. அதுக்கு அவங்க சொல்கிற கதை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் our effort to protect the environment அப்படின்னு reduce packing material is one of the step towards a greener future அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய பாக்ஸில் வந்திருக்கும், லைட் மோடும் மீடியம் மோடும். ஸோ இது முன்னாடி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போயா. ஸோ அவங்களோட ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஒரு ஹாலோகிராம் இது இங்கே மேலே ஒட்டியிருக்காங்க, போயா அப்படின்னு. ஸோ எக்ஸ்ட்ரா ரேப்பிங் ஒன்றும் இல்லை, நார்த் இந்தியாவிலேருந்து தான் பார்சல் வந்திருக்கு. பட் எந்த ரேப்பிங்கும், எந்த பபுள் ரேப்பிங்கும் இல்லாமல் சும்மா அப்படியே நார்மலாக தான் வந்திருக்கு. ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மேலே அவங்க இந்த பேக்கில் எதுவும் இன்வாய்ஸ் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பார்த்துருவோம். ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காம்பேக்டபிள் வித் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், டிஎஸ்எல்ஆர் அண்டு கேம்கார்டர், பிசி அண்ட் மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கார்டியாட் கண்டென்சர் ஷார்ட்கன் மைக்ரோஃபோன். ஸோ ஒயர்டு தான். இம்ப்ரூவ்ட் சென்சிவிட்டி அண்ட் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சில மெக்கானிசம்ஸ் இருக்குங்கிறாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ரேஷன், இதுக்குன்னு செப்பரேட்டாக பவரோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஹெட்ஃபோன் அவுட்புட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா 20 to 18 Hz இருக்குது. நாய்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா 78 dB. ஸோ இதில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸ் ப்ரைஸ் 3700 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அமேசானில் வாங்கினது பார்த்திங்கன்னா 1000. அப்புறம் இன்வாய்ஸில் செக் பண்ணிடுவோம். ஸோ அதில் நார்மல் சின்ன பில் தான் வச்சுருக்காங்க. ஸோ 2295 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ப்ராடக்டோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும். ஸோ வேணும்னா அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா அவங்களே பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மைக்கோட கேபிள், கேமரா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கேபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனுக்கு உண்டான கேபிள் ஃபார் மைக்குக்கு தான். ஸோ இது நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. ஸோ எந்த வைப்ரேஷன்ஸ் இருந்தாலும் இந்த வைப்ரேஷன்ஸ் உண்டான நாய்ஸ் நம்ம மைக்குக்கு கொண்டு வர்றதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்குனால இது ஒரு மெக்கானிசம். ஸோ ஒரு சிலிக்கா ஜெல் ஒன்று வச்சுருக்காங்க. எப்பவும் போல் ஒரு பேக்கோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் லெதர் ரேட்டு தான். ஸோ போயா குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம மைக் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டீலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. தென் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று ஆடியோ அவுட்புட்காக வேண்டி, இன்னொன்று லைனிங். இதில் தான் நம்மளோட லைன் அவுட் அப்படிங்கிறதுல தான் இதிலேருந்து வர வாய்ஸ் நம்மளுக்கு டேரெக்டாக கேமராலேயோ இல்லை ஏதோ ஒரு ஆடியோ ரெக்கார்டர்லேயோ சேவ் ஆகும். ஸோ அந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற கேட் டைல் நாய்ஸ் ரெடியூஷன் தான்.
நார்மல் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு கோட்டிங்கு மேலால் தான் உங்களுக்கு இந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் நம்ம உள்ளே அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணோம்னா உள்ளே போயிருக்கு. ஸோ பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அவங்களோட வாரண்டி பாலிசி, தென் யூசர் மேனுவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனுவலில் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்பர் வைஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டாக ஃபர்ரி வைன் ஸ்க்ரீன், ஸோ தென் மைக் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஓகே, பின்னாடி அதர் லாங்குவேஜ் இருக்குது. ஸோ தென் அதோட நாய்ஸ் லெவலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மைக்ரோஃபோன் எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணி அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் இது பண்ணுறதுங்கிறத அவங்க மேனுவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.